ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸோட ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு சிறந்த ஒரு பாடகரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னப்பா நீங்கள், இவர் எவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்லாம் கிறிஸ்டின் ஆல்பமில் கொடுத்துருக்கிறாரு, இவரோட பாடல்களை பாடாதவங்களே கிடையாது, இவர் சூப்பராக பாடுறாரு, மாற்றுத்திறனாளி தான் ஆனால் செம்மையாக பாடுறாரு. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக பரலோகமே என் சொந்தமே அந்த பாடல் பாடும்போது பயங்கர ஹிட் ஆச்சு. எல்லாரும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க அவர் பாடுறதுக்கு. அவ்வளோ பெரிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இவரை போய் பாடகர் அப்படின்னு சொல்றீங்களே, தைரியமா சுவிசேஷகர்னு சொல்லுங்கப்பா. ஏன்னா இந்த சுவிசேஷகர் தான் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வந்த கருப்பு என்ற ஒரு படத்தில் ஒரு ஸ்பெஷல் பாடலை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். அதுவும் கருப்பசாமியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட சினிமா பாடலை பாட முடியுமா? இப்போ உள்ள கிறிஸ்தவ ஊழியர்கள் எதற்கு மாயைக்குள்ளாக இந்த கடைசி காலத்தில் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெரியவே இல்லை. ஒருவேளை சத்தியத்தை குறித்துதான தெளிவு இல்லையா, இல்லை இந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிடுறாங்களா, இல்லை தேவனை அறிந்த விதம் இவ்வளவுதானா, எந்த விதத்துல இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்குள்ள என்ன நிறைய காரியங்கள் என்னன்னா தள்ளுகிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன மட்டும் இல்லை, இந்த தமிழ் கிறிஸ்தவத்தையே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு குழப்பி கொண்டு இருக்கிற ஒரு காரியங்களை நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நான் சமீப காலமா இப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் எதுவும் போஸ்ட் பண்ணல, ஏன்னா அதுக்கான ப்ராப்பர் செட்டப் இல்லை. ஸோ நிறைய காரியங்கள் போயிட்டு இருந்ததுனால வீடியோஸ் நான் மேக் பண்ணல. பட் இதை என்னன்னா எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் என்னன்னா எனக்கு அனுப்பி இது பாரு தம்பி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கள்ள ஊழியர்கள் நிமித்தமாய், கள்ள போதகர்கள் நிமித்தமாய் கிறிஸ்துவின் சரீரம் நாசப்படுத்தி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சரியான சத்தியத்துல காண்பிக்காம, சரியான விதத்துல ப்ரொஜெக்ட் பண்ணாம வேறு விதமா இவர்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே நம்ம தெரியும். ஏன்னா கடைசி காலத்துல கள்ள ஊழியர்கள் எழும்புவார்கள், கள்ள போதர்கள் எழும்புவார்கள், கள்ள ஓநாய்கள் எழும்புவார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்துல இருந்து அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அது மட்டும் இல்ல பவுல் கூட என்னன்னா ஒவ்வொரு நிருபத்தையும் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த கடைசி காலத்துல வாட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றத நம்ம டீச் பண்ணி ஆகணும். சபைகள்லயும் சரி, மற்ற ஊழிய கூடுகளும் சரி, எல்லா இடத்துலையுமே, எல்லா மீட்டிங்ஸ்லையும் இதை குறித்து கிறிஸ்துவின் சரீரத்தில் வார்னிங் கொடுக்க வேண்டியது ஒரு அவசியமா இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு ஊழியரை பத்தி அவர்கள் செய்கிற தவறான ஊழியத்தை, வேதத்துக்கு ஒவ்வாத ஒரு ஊழியத்தை நம்ம சுட்டி காண்பிக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க, குறை சொல்லுகிற ஒரு ஆவி உடையவர்களா இருக்கிறாங்க, குறை சொல்லுகிற ஊழியர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. சாத்தான் என்ன பண்ணோம்னா வசனத்தை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். வஞ்சிக்கப்பட்டு நிறைய ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க. சரியான சத்தியத்தை சரியான நேரத்தில் நம்ம பிரசங்கிக்கும் போது சாத்தான் என்ன பண்ணுவான்னா அதே வசனத்தை வேறு விதமா, வேறு அர்த்தத்துல என்னன்னா விளங்க செய்வோம். அது யாருன்னா ரட்சிக்கப்படாத ஊழியர்கள், ரட்சிக்கப்படாத விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி போர்வையில கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் குறை சொல்லாத இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது. தேவனை குறித்துதான வெளிப்பாடு இல்லை, சத்தியத்தை குறித்துதான வெளிப்பாடு இல்லை, வேதாகமத்தை குறித்துதான ஒரு அறிவு இல்லை. அதனாலதான் இவங்க குறை சொல்லாத, அபிஷேகம் பண்ணப்பட்ட குறை சொல்லக்கூடாது, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், நீ நியாயம் தீர்க்காதே, காலத்திற்கு முன்பாக நீ நியாயம் தீர்க்காதேன்னு சொல்லி மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டே இருப்பாங்க. தாஸ் பெஞ்சமின் அண்ணன், இவரை குறித்து நான் ஸ்டார்டிங்ல என்ன இவரோட பாட்டுலாம் என்னன்னா கேட்கும்போது, கண்ணு தெரியாம இவர் இவ்வளவு தூரம் பாடுறாரு, இவரை என்னன்னா இவர் பாவம், இவருடைய டெஸ்டிமனி எல்லாம் அப்படி பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனா இப்போ ரீசெண்டா இந்த சினிமால பாடினது நிமித்தமா அவர் மேல வைத்திருந்த அந்த மரியாதை என்னன்னா கொஞ்சம் என்னன்னா கம்மியாயிருச்சுன்னு தான் சொல்லலாம். எந்த விதத்துல கம்மியா இருக்கு அப்படின்னா, ஓகே அவர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு, பரவாயில்ல, அவர் எந்த பின்னணி இல்லாம கஷ்டப்பட்டு கடவுள் கொடுத்த தாளத்துல என்னன்னா பாடி இருக்கிறாரு, வந்திருக்கிறாரு, ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனா அவர் ரீசெண்டா இந்த சினிமால பாடின ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? சினிமா அப்படின்ற போது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி. அப்போ அந்த சினிமாவில் பாடக்கூடிய அந்த பாடல்களும் சரி, சினிமாவில் காண்பிக்கக்கூடிய காரியங்களும் சரி, எதுவுமே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் கிடையாது. அப்போ அந்த இடத்துல
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் சரி, தேவனால் தேவன் கொடுத்த அந்த வரங்களை, அந்த தாளந்துகளை ஒரு ரப்பிஷான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான ஒரு விஷயம் தெரியுமா? ஏன்னா புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்றே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வேத வார்த்தை சொல்லுது. உள்ள ஊழியர்கள் எல்லாம் எப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுறாங்க. சினிமா அப்படின்றது என்னோட ப்ரொஃபஷன், அது தனி. சினிமா பாடல் அது தனி. ஆனா தேவனுக்கு நான் ஏற்றுகிற பாடல்கள், தேவனுக்கு நான் வாசிக்கிற பாடல்கள், தேவனுக்காக நான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றது, அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டுப்பா. அதையும் இதையும் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா உள்ள சேர்க்கக்கூடாது. இப்ப என்னன்னா, உலகத்தை வைத்து வேதாகம சத்தியத்தை பார்க்குறாங்க தவிர சத்தியத்தை வைத்து இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கறது இல்லை. அதனால்தான் ஒரு பிரச்சனை நடக்குது. நல்ல ஒரு மரியாதை வச்சிருந்தேன். ஏன்னா இந்த இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, கலாத்திய சபையை பார்த்து பவுல் நிருபத்துல எழுதுறாரு. கலாத்தியர் நிருபத்துல, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிக்கலாமா? நல்லா தானப்பா இருந்துச்சு ஸ்டார்டிங்கு, டெஸ்டிமனி சூப்பரா இருந்துச்சு. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட விதம், கர்த்தர் உன்னை வணைந்த விதம், கர்த்தர் உன்னை எடுத்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெயரை கொடுத்துருக்கிறாரு, ஒரு புகழை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஒரு மதிப்பை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ரெக்கக்னேஷனை கொடுத்துருக்கிறாரு. ஆரம்பத்தில் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் முடிவிலே மாம்சத்தில் முடிக்கலாமா? இதுதான் கள்ள ஊழியர்கள் செய்கிற நிறைய ஒரு வேலையா இருக்குது. இவர் சினிமாவில் பாடினதுனால என்னப்பா தப்பு? அவரு வருமானத்துக்கு அவர் பாடுறாரு. அப்போ வருமானம் வரணும் அப்படின்னா எது வேணா பண்ணலாமா? யார் இப்படிப்பட்ட ஐடியாஸ் கொடுக்குறான்னு சொல்லி எனக்கு தெரியல. சினிமாவில் பாடலாம், ஒருவேளை பாடலை எழுதி அப்படியே கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி தெரியல, இதை பாடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளவு நாள் தாஸ் பெஞ்சமின் ஐயா பாடல் பாடின இந்த தலைமுறைகளின் சங்கீதம், இன்னும் நிறைய கான்சர்ட்ல எல்லாம் பாடி இருக்கிறாரு, நிறைய மீட்டிங்ஸ்ல பாடி இருக்கிறாரு. இப்போ இதன் அடிப்படையில பார்க்கும்போது, அப்போ இவ்வளவு நாள் அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்படிதான் அநேக வர்ஷிப் லீடர்ஸும் சரி, இப்படிதான் அநேக வாலிபர்களும் சரி, இதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்கா இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே சரி, இந்த கீபோர்டை வச்சு ஒரு ஆம்பியன்ஸை செட் பண்ணி இந்த வர்ஷிப் லீடிங் சொல்லிட்டு ஒரு மாயைக்குள்ளாக கிறிஸ்துவ உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். பாடி ஆஃப் கிரைஸ்ட நாசம் பண்ணுகிறது இந்த ஊழியர்கள் தான், மூத்த ஊழியர்கள் தான். பாடலை என்னன்னா போட்டு அப்படியே பிரபலமாயிடுறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜனங்க நம்ப வைக்கிறாங்க. இப்ப ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, மூளை இல்லை, இவங்க யாருமே சரியான விதத்துல ரட்சிக்கப்படலை, சரியான சத்தியத்துல நடத்தப்படல. இப்ப அதனால என்ன பண்றாங்க, இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி அப்படியே பிளைண்டா பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால 10 பைசா பிரயோஜனம் கிடையவே கிடையாது. அப்போ இவ்வளவு நாள் தாஸ் பெஞ்சமின் ஐயா கிறிஸ்துவின் சரீரத்துல பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தல, அவரோட திறமைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இஸ் அ குட் பர்ஃபார்மர் அப்படின்றது தான் எனக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் சினிமா அந்த ஆல்பம்ல கூட பாடுறதுக்கு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அவரோட வாய்ஸ் தேவைப்பட்டிருக்குது. இதுலதான் ஒரு சற்று இப்ப இந்த ஒரு விஷயத்துலதான் அவர் மேல வச்சிருக்கிற அந்த மரியாதை கொஞ்சம் கம்மியா இருக்குது. he is not an evangelist anymore, he is a good performer. அவர் சுவிசேஷகர் அல்ல, அவர் பெர்ஃபார்மர் அப்படின்றதுதான் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். இவர் மட்டும் இல்ல, நிறைய ஊழியர்கள் இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற ஊழியர்கள். ஏன் இப்போ எனக்கு கூட என்னன்னா, நிறைய பேர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. நல்ல ஆல்பம் மேக் பண்ற பசங்கெல்லாம் என்னோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நினைச்சிருந்தா ஒரு செட்டப் உருவாக்கி அப்படியே ஒரு வர்ஷிப் மெலடியோ இல்லை மற்ற ஏதோ ஒன்று பண்ணி நிறைய ஜனங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம், நிறைய வர்ஷிப் ஆம்பியன்ஸ்குள்ள செட் பண்ணியிருக்கலாம். ஆனா அது தேவன் யார் என்பதை என்னன்னா முழுசா வெளிப்படுத்தாது. எது வெளிப்படுத்துனா சத்திய வார்த்தை, வேதாகம சத்தியம்தான், சபைக்கான உபதேசங்கள், மூல உபதேசங்கள், கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிற காரியங்களை, வருகை குறித்துதான காரியங்கள், இது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணக்கூடிய அந்த வேத வார்த்தையை தான் பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதனாலதான் கிறிஸ்துவின் சரீரத்துல இந்த போலி போதனைகள், கள்ள ஊழியங்கள், கள்ள போதர்கள் எழும்பும்போது கிறிஸ்துவின் சரீரத்துல நம்ம வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கிறோம். சத்தியத்துல நடக்கணும், கிறிஸ்துவ சத்தியத்துல போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரப்பட்ட வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு இதெல்லாம் யோசிக்க தோணுது. ஏன்னா ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னாருப்பா, என்னப்பா நீ சினிமாக்காரங்க வாசிக்கக்கூடாது, சினிமாக்காரங்க பாடக்கூடாது, இப்படிலாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஒரு ஆல்பம் ரெடி பண்ணோம்னா அதை ப்ரொடியூஸ் பண்றவங்க, அதை லேபிள் பிரிண்ட் பண்றவங்க, அதை லைசன்ஸ் கொடுக்குறவங்க எல்லாமே புறமார்க்கத்தார் தானே. அப்புறம் எதுக்கு என்னன்னா நீ இந்த மாதிரி சினிமா இது பாடக்கூடாது, இவங்க உள்ள வரக்கூடாது, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க ஒரு வேலையா செய்யறாங்க. 10ஓட 11
காஸ்பல் ஆல்பமா வச்சு பண்றாங்க. ஆனா காஸ்பல் சத்தியத்திற்காக நிற்கிறவர்கள், ஊழியர்கள் சொல்லி ரெக்கக்னேஷன் ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் சினிமால போய் பாடுறதுனால இப்ப எப்படி என்கரேஜ் ஆகுதுன்னா, அப்போ தாஸ் பெஞ்சமின் அண்ணன் எனக்கு யார் உண்டுன்னு சொல்லி கிறிஸ்தவத்திலேயே வந்து பாடி இருக்கிறாரு, பரலோகமே என் சொந்தமே இதுலயும் பாடி இருக்கிறாரு, ஆனா சினிமா பாட்டுலயும் இந்த பாடலையும் பாடி இருக்கிறாரு. அப்போ நம்ம பாடுறதுல தவறு இல்லை, அப்ப சினிமா பாட்டு கேட்கறது தவறு இல்லை, சினிமா பாடல நான் வந்து சபைகள்ல பாடுறது தவறு இல்லைன்னு சொல்லி இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள் கிராண்டடா கிருபியை கிராண்டடா பயன்படுத்தி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க தெரியுமா. இதற்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கிறது தான் இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். இது கிறிஸ்துவின் சரீரத்துல நான் வேதனையோட தெரிவிக்கிறேன். இதை பார்க்கிற ஊழியர்கள் மனம் திரும்பணும். ஃபர்ஸ்ட் இதெல்லாமே நான் ஒரு சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து சாட்விக் மோகன், NLAG சர்ச் மோகன் பாஸ்டரோட பையன் சாட்விக் மோகன் ஏதோ ஒரு கான்சர்ட்ல லெட்ஸ் வெல்கம் கேபா ஜெர்மியா ஏர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு இவர் AR ரஹ்மான் ட்ரூப்ல வாசிக்கிறாரு. வாசிக்கணும், கர்த்தருக்காக வாசிச்சாரா? AR ரஹ்மான் யாரு? அவர் என்ன ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரா? அவர் என்ன இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்ல சத்தியத்துக்காக நிற்கிறவரா? உலகத்திற்காக வாசிக்கிற, உலகத்துல ஊறி போன உலகத்தின் மனிதர்கள் அவங்க. அதை ஆவிக்குரியதோட மிக்ஸ் பண்ண முடியாது. மாம்சம் மாம்சம் தான், ஆவி ஆவி தான், பாவம் பாவம் தான், பரிசுத்தம் பரிசுத்தம் தான். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தான் பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல தான் குழப்பம் நடக்குது. இப்ப தெரியுதா இந்த மூத்த ஊழியர்கள்லாம் ஏன் எவ்வளவு பெரிய பிளண்ட்டை வந்து என்னன்னா ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தை நாசப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுதா. ஏன்னா ஆல்ரெடி வந்து பெர்க்மன்ஸ் ஐயா, ஜோசப் பாலச்சந்திர ஐயா, இப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் தீர்க்கதரிசி ஆரோன் வினோதை வந்து என்னன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஜோசப் ஆல்ரின் ஐயா சர்ச்சில், கார்த்திக் கமால் ஐயா சர்ச்சில், அப்புறம் ஜெசிந்த் டேவிட் அவங்க சர்ச்சில். இது தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்னன்னா சுத்திட்டு இருக்கிறான். அவன் எந்த சபை, எந்த ஃபெல்லோஷிப்ல இருக்கிறான், எந்த பின்னணியத்துல இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான், எதுவுமே தெரியல. இவங்க ஒரு சைடு தீர்க்கதரிசின்னு சொல்லி நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு சைடு சத்தியத்துக்காக நிற்கிறேன், இவர் சுசேஷகர், இவர் ஊழியம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாடல்ல வந்து பாட வச்சிருக்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒருவேளை இந்த வீடியோ தாஸ் பெஞ்சமின் அண்ணன் போட்டு காட்டுங்க. விக்டர்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவரோட சேனல்ல இப்படிலாம் பேசியிருக்கிறாரு, வேதாகம ஆதாரத்தின்படி அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லி ஒரு வீடியோ போட சொல்லி சொல்லுங்க. யாரும் அவரை கைட் பண்றான்னு சொல்லி எனக்கு தெரியல. வசனம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள். ஒரு விஷயம் சாட்சியை கெடுக்குதா, அதை நான் செய்யக்கூடாது. இப்ப சபைகள்ல சினிமா பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து என்ன போதிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இவங்க கிருபியை வந்து என்னன்னா பயங்கர கிராண்டடா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பாடல் வரிகள் தவறு இல்லை, நம்ம யாரை மையமா வச்சு பாடுறோம் அதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜஸ்டின்னு, இந்த ஜெசூடியன்னு, இன்னும் வந்து என்னன்னா ஒரு மலேசியால ஒரு குரங்கு ஒன்று சுத்திட்டு இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாடிட்டு இருக்காங்க. இதுல ஜான் ஜபராஜ் ஐயா அவரோட முந்தைய சபையில பாடி இருக்கிறாரு. இது இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. நான் கேட்கிற ரெண்டே காரியம், தாஸ் பெஞ்சமின் ஐயா பாடின இந்த பாடல் தேவனை மகிமைப்படுத்துகிறதா? தாஸ் பெஞ்சமின் ஐயா இந்த பாடலை பாடி இருக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி பாட வச்சவர், இதுக்கு பின்னாடி பாடல் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்களே, இந்த சினிமா சமூகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்களே, அவர்கள் யாரு? எதன் அடிப்படையில், எதின் தூண்டுதல் அடிப்படையில் இதை வந்து செஞ்சார்? இந்த கேள்வியோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. கடைசி காலம், நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் ஆங்காங்கே எழும்பிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் டைம் டு ரிவீல் த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபெசிஸ், ஃபால்ஸ் பாஸ்டர்ஸ் இன் பாடி ஆஃப் கிரைஸ்ட். வி ஹாவ் டு ரிவீல் இட். நம்ம வந்து அதை வந்து இதை ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து நம்ம பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல வந்து இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவத்தை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, கிறிஸ்து யார் என்பதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படின்றத இந்த கிறிஸ்தவத்துக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் இந்த வீடியோ வாயிலாக நான் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.